ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். விஜய் டெலி அவார்ட்ஸோட ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 2 மணிக்கு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இனிமேல் ஒரு அப்டேட்ஸாக வர ஆரம்பிக்கும். அப்டேட்ஸ் வந்த உடனே கண்டிப்பாக என்னோடய சேனல்ஸில் யாஷிகர் ஸ்டூடியோஸ் அண்ட் யாஷிகர் கிரியேஷன்ஸ் மாற்றி வந்து அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டே இருப்பேன். அதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு கெஸ் பண்ணி பார்க்கலாமே. எஸ், நம்மளோட சிறகடிக்க ஆசையில் முத்து மீனாக்கு என்ன அவார்ட் கிடைக்கும்? எனக்கு தெரிஞ்சு ஃபைண்ட் ஆஃப் த இயர் வந்து முத்துவுக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு தோணுது. பெஸ்ட்டு ஹீரோக்கான அவார்டு அவருக்கு கிடைக்குமான்னு தெரியல. பெஸ்ட்டு ஹீரோக்கான அவார்டும் அவருக்கு கொடுக்கலாம், கண்டிப்பாக நான் தப்பு சொல்லலை. ஆனால் என்னென்னா ஃபைண்ட் ஆஃப் த இயர் அப்படின்ற அவார்டு வந்து கொடுத்தா அவருக்கு வந்து பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு தோணுது. அதே மாதிரி நம்ம மீனாவுக்கு பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு வந்து அவங்களுக்கு தான் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி பெஸ்ட்டு ஃபாதருக்கான அவார்ட் நம்மளோட சிறகடிக்க ஆசை முத்துவோட அப்பாவுக்கு தான். பெஸ்ட்டு நெகட்டிவ் கேரக்டர் வேணால் முத்துவோட அம்மாவுக்கு கொடுக்கலாம், அவங்களுக்கு கிடைக்குமான்னு தெரியலை. அப்படி இல்லாத பட்சத்தில் ஆஹா கல்யாணம் சித்ரா தேவி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பயங்கரமான ஒரு நெகட்டிவ் கேரக்டர். பெஸ்ட்டு ப்ரொடக்ஷன், பெஸ்ட்டு டைரக்டர், பெஸ்ட்டு சீரியல், இது எல்லாமே சிறகடிக்க ஆசைக்கு தான் கண்டிப்பாக கிடைக்கும். பெஸ்ட்டு ஹீரோவுக்கான அவார்ட் வந்து நம்மளோட கார்த்திகேயனவேலி ப்ளஸ் இப்போ மகாநதி சீரியல்லாம் நடிச்சிட்ருக்க நம்ம ஹீரோ சுவாமிக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபைண்ட் ஆஃப் த இயர் வந்து கேர்ள்ஸில் வந்து நம்மளோட லக்ஷ்மி பிரியாவுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பெஸ்ட்டு சப்போர்ட்டிங் கேரக்டர் 2 பேர் வந்து எனக்கு டவுட் இருக்குது. ஒன்று வந்து குமரன் மகாநதியில், இன்னொன்று வந்து நம்மளோட சிறகடிக்க ஆசையில் மனோஜ் கேரக்டர் பண்ணுறார் இல்லையா, அவருக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெஸ்ட்டு மருமகள் 2 பேருக்கு டவுட்டு. ஆஹா கல்யாணம் சீரியல் மகாவுக்கு, அதே மாதிரி பொன்னி சீரியல் பொன்னிக்கு. சிறந்த கணவர் அப்படின்னு அவார்ட் கொடுத்தாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முத்தழகு சீரியல் பூமிக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து முத்தழகு வாங்கியிருந்தாங்க, பூமி வந்து வாங்கலை. இப்போ வந்து அவங்களுக்கு பழசெல்லாம் மறந்து போனாலும் அவங்க தான் வேணும் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கார் இல்லையா, அதனால மேபி அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரெண்டிங் பேருக்கான அவார்ட் வேணால் வீக்காக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கிறது வீக்கா தான். பெஸ்ட்டு ஜோடி அப்படி எடுத்துக்கிட்டோன்னா சிறகடிக்க ஆசை சீரியலுக்கு முத்து மீனாக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பெஸ்ட்டு ஜோடிக்கான விருது வந்து நம்மளோட வீக்காவுக்கும் சரி, அதே மாதிரி ஆஹா கல்யாணம் மகா சூர்யாவுக்கும் சரி, இப்போ தான் கொஞ்சம் பேச ஆரம்பித்து அவங்களோட ட்ராக் வந்து மூவ் ஆன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் டவுட் தான். பெஸ்ட் ஸ்டோரி ரைட்டர் அப்படின்றது நம்மளோட பிரியத்தமி மேம்க்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3 சீரியலுக்கு எழுதிட்டு இருக்காங்க. இல்லைனா சிறகடிக்க ஆசைக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. பாக்கியலட்சுமி சீரியலில் பாக்கியாவுக்கு பெஸ்ட் மதருக்கான அவார்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கோபிக்கு பெஸ்ட் ஹீரோவுக்கான அவார்ட் கிடைக்குமான்னு தெரியல, ஆனால் ஏதாவது ஒரு அவார்ட் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதே மாதிரி மகாநதி சீரியலில் தாத்தாவுக்கு வந்து அவார்ட் கொடுத்தா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி வினோத் பாபு அவங்களுக்கு, திரவியம்க்கு லாஸ்ட் டைம் எல்லாமே நல்ல டிசர்வ் ஆன பர்சன்ஸ் இவங்களுக்கு ஒரு அவார்ட் கூட லாஸ்ட் டைம் கிடைக்கல அப்படிங்கிறது ரொம்பவே வருத்தமாக இருந்துச்சு. இந்த டைம் ஏதாவது ஒரு அவார்ட் வந்து இவங்க 2 பேருக்குமே நல்ல ஒரு வேல்யூபிளான ஒரு அவார்டாக வந்து கண்டிப்பாக கிடைக்கணும் அப்படின்ட்டு. பெஸ்ட் ஆக்டராக இருந்தாலும் ஓகே தான். பழைய சீரியல்ஸ்லேருந்து யார் யாருக்கு அவார்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு கன்ஃபார்மாக தெரியலை. ஏன்னா எப்பயுமே வந்து அந்த மாதிரி பழைய சீரியல்ஸில் 1-2 அவார்ட் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம்தான். பெஸ்ட்டு ரியாலிட்டி ஷோ ஸ்டார்ட் மியூசிக் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், வெயிட் பண்ணி ரொம்ப ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கோம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. உங்களோட கருத்து என்ன? நீங்கள் யாருக்கெல்லாம் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுதுன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.